நமஸ்காரம். எங்கள் வீட்டு தோட்டம் அந்த டாப்பிக்கில் இன்றைக்கி அடுத்த செடி வந்து என்னென்னு கேட்டேன்னா பவழமல்லி. பியூட்டிஃபுல்ங்க. அந்த பவழமல்லியை நான் சொல்லும் போதே எல்லாருக்கும் முகமலர்ச்சி இருக்கும். அது இருக்கிறதுனால என்ன நன்மைகள், நான் ஏன் அதை வச்சுருக்கேன் இப்படிங்கிற விவரங்கள்லாம் நான் சொல்கிறேன். அதனால் பல நன்மைகள் ரொம்பவே இருக்குது. அண்ட் கடைசியில் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ. கண்டிப்பாக உங்களுக்கு அதோட உண்மை தெரியும். இதை வந்து பவழமல்லியை வந்து நித்தியமல்லி அப்படின்னு சொல்லுவாள். இங்கிலீஷில் வந்து கோரல் ஜாஸ்மின் அப்படின்பா. நிஜமாகவே மல்லி ராத்திரி பூக்கக்கூடியதுனால அவ்வளோ அவ்வளோ ஒரு வாசனை. நிஜமாகவே நான் இயற்கையாக நான் வந்து வீட்டு கேட்டை போய் பூட்டும்போது பார்த்தேன்னா அப்படியே கமன்னு இருக்கும். அண்ட் இந்த தெருவில் அப்படி போகிற வரவாட்டுக்கெல்லாம் கூட அந்த வாசனை அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். நிஜமாகவே நான் வந்து இது பெருமைக்கு நான் சொல்லலை, இது நம்மளால் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி செடிகள்லாம் நம்ம வைக்கிறதுனால நம்மள இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறோம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அண்டு இது வந்து நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிஸ் தான். அந்த பூவை நம்ம போடும்போது அந்த சுவாமிக்கு அப்படி ஒரு நறுமணங்கள். முன்னாடிலாம் நாங்கள் சின்ன வயசுலலாம் அது 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து சக்கரை மாதிரி இருக்கும், இன்னொன்று ஸ்டார் மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். அழகாக கோத்து நூலில் கோத்து அழகாக ஒவ்வொரு சுவாமி படத்துக்கும் நம்ம போடுவோம். ரொம்ப அழகாக இருக்கும், வாசனையாக இருக்கும். கொஞ்ச நேரம்தான் அது வந்து அதோட லைஃப் கொஞ்ச நேரம்தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. பட் ஆனாலும் அந்த கொஞ்ச நேரமானாலும் அப்படி தாங்க நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கடவுள் அழகாக காமிக்கிறார். நிஜமாங்க, இதெல்லாம் இயற்கை பலவிதமான சூக்ஷ்மங்கள் ரொம்ப சொல்கிறது. ராத்திரி தான் பூக்கும், ஆனால் அது கொஞ்ச நேரம் காத்தால் உதிர்ந்துடும். அந்த உதிர்ந்தக்கப்புறம் பார்த்தேன்னா அதுவும் கொஞ்சம் லைஃப் தான். அந்த உதிர்ந்த பூ கூட ரொம்ப அழகாக இருக்கும். அது எவ்வளோ தூரம் முடியுமோ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் வாசனை நறுமணத்தோடு அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் அது போயிடும். ஸோ அப்போ நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அது எவ்வளோ பேர் சந்தோஷப்படுத்துறது. அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இருக்கணும். கொஞ்ச நேரம் எந்த நேரத்துக்கு எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் நம்ம வந்தோமா, அவள் வந்தாளே அப்பா அப்படின்னு அந்த மாதிரி சந்தோஷம் பண்ணியோ வந்துட்டா அப்படின்னு இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எல்லாருமே பவழமல்லி மாதிரி இருக்கணும். ஆச்சா. அப்புறம் இந்த பூவெல்லாம் வந்து புராணங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கான்னா இந்திரலோகத்திலேயே இருந்த பூவும் அது. ஸோ அப்போலேருந்து தொன்று தொட்டு வந்துட்டே இருக்குது. ஸோ இதுக்கு பேர் இன்னொரு பேர் என்னென்னா டிவைன் ஃப்ளவர். டிவைன் ரொம்ப அழகான வார்த்தை பாருங்க. டிவைன் ரொம்ப அழகான வார்த்தை. இது நம்ம கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெடிசினல் வேல்யூவாக நீங்கள் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, வலி நிவாரணி, டயபெட்டிஸை கம்மி பண்ணுறது. அப்புறம் இந்த இலைகள் வந்து பார்த்தேன்னா கொஞ்சம் கரகரன்னு கரடமுருடாக இருந்தால் கூட அது வந்து எவ்வளோ நன்மைகள் தரும் தெரியுமா. அவ்வளோ நரம்புகளுக்கெல்லாம் அது வந்து ஊட்டச்சத்து கொடுக்குறது. அந்த ஆயுர்வேதத்துலலாம் வந்து இந்த செடிகளெல்லாம் வந்து மூலிகை செடி கிடையாது இது, ஆனால் இதெல்லாம் உபயோகப்படுத்துகிறான். அந்த விதைகளாக இருக்கட்டும், இலைகளாக இருக்கட்டும், பூ வந்து அந்த ஆரஞ்சு கலர் காம்பு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து டைக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரியல் ஆரஞ்சு கலர் டைக்கு அந்த கலரை ஒரிஜினலாக ஆகுமா. அப்போ நீங்கள் பாருங்களேன், கடவுள் என்ன ஒரு காரணம் கர்த்தா, எல்லாமே ஒரு காரணத்தோடு தான். பட் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்லை, தெரிஞ்சுக்கிறது இல்லை. தெரிஞ்சக்கப்புறம் கூட நம்ம அதை வந்து மரியாதை கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டோன்னா ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கப்புறம் வந்து இந்த வாசனை அப்படியே போகிறதுனால அந்த நேரத்தில் அவள் தன்னை மறந்து போகிறா பதிலா. இப்போ ரோட்டில் எத்தனையோ பேர் போகிறா, அந்த தெரு வழியாக போகும்போது அந்த வாசனை வந்து என்ன பண்ணுறது, அவளை அப்படியே அந்த ஒரு ஆன்மீகத்துக்கு ஒரு மெடிடேஷன் மோடு கொண்டு போகிறோம். தன்னையே அவள் மறந்து போய்டுறான், அந்த வாசனையில் அப்படி இழுக்கிறது பாருங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணுங்க. நம்ம இதெல்லாம் வந்து இது மூலமாக நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள். அப்புறம் வந்து இது வந்து கால் முட்டி வலிக்கு அந்த இலைகளெல்லாம் வச்சு அவள் யூஸ் பண்ணுறா. ஆயுர்வேதத்தில் வந்து இந்த பவழமல்லி இலை இது வந்து பார்த்தேன்னா ஒரு 3 to 4 மீட்டர் வரைக்கும் தான் வளரும். அவ்வளோ பெருசாக அதுக்கு மேலெலாம் உயரமாலாம் போகாது. அதை அப்பப்போ நம்ம ட்ரிம் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்ல புஷி மாதிரி நல்லா வளரும், நிறைய பூக்கவும் செய்யும். இது வந்து சீசனல் ஃப்ளவர் தான். ஆனால் ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சதுன்னா நம்ம இடுப்பு போயிடும், ஏன்னா அது பொறுக்கணும் பார்த்தேடா. அண்டு இதில் இன்னொரு குட்டி விஷயம் நான் புரிஞ்சுட்டேன். அது ரைட்டாக தப்பான்னு எனக்கு தெரியாது. அது என்ன தான் இருந்தாலும் அது கீழே பூமாதேவிக்கு உயருது. அது
மரத்தை ஆட்டின உடனே பூவெல்லாம் கீழே விழுறது. அது ஏன் கீழே விழுறது அப்படின்னு கேட்டேன்னா, அந்த ஒரு சந்தர்ப்பத்திலையாவது நம்ம பூமாதேவிக்கு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்போ நம்ம குனிஞ்சு நம்ம அந்த பூவை பொறிக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த பொறுக்கும்போது பூமாதேவியை தொடரும். இப்போ நிறைய பேர் அந்த தொடர்றது பழக்கமே கிடையாது. ஹாய் எல்லாம் அப்படி தான், அப்படி அந்த தானா அந்த அது நல்ல இதுவாக இருந்தாலும் சரி, பட் அது அந்த ஒரு பவழமல்லி நம்ம பொறுக்கிறதுனால அதை நம்ம வந்து பூமாதேவிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன சூக்ஷ்மம் அதில் இருக்குது. அப்புறம் இந்த புராணங்கள்லாம் ஜோக்கில் கூட சொல்லுவாள், ருக்மணி வீட்டில் வந்து ராதா ருக்மணி கிருஷ்ணர் வந்து ருக்மணி வீட்டில் வந்து பவழமல்லி இருந்துதான். ஆனால் அந்த பவழமல்லி ஃபுல்லாக ராதா வீட்டில் வந்து பூ பிரிக்குமா, அப்போ வந்து அவளுக்குள்ள ஒரு சண்டை வரும் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஊடல் வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பவழமல்லி வந்து அவ்வளோ ஆசை, எல்லாருக்கும் ஆசை. அந்த வாசனை வந்து அப்படி எல்லாரையும் அந்த காதல் எல்லாமே ஊடல் கீடல் எல்லாம் வருது இந்த வாசனை. அப்படி ஒரு வாசனை இதெல்லாம் இதுக்கு மேலே நம்ம வந்து விவரிக்க முடியாது. இது யாரும் இது வந்து சென்ட் போடலை, இயற்கையாக வரக்கூடிய நறுமணங்கள் அப்படி எல்லாரையும் அப்படி ஒரு மயக்கத்தை கொண்டு வருது. அப்புறம் இதுக்கு வந்து வளர்ச்சிக்கு என்ன மெயின் வேணும்னா நல்ல சன்லைட். இது எங்கள் வீட்டில் நான் ஏன் வச்சுட்டேன் அப்படின்னா, நல்ல விதமான ஆன்மீக அந்த அலவரிசைகளே இருக்கணும். இன்னும் மூலிகை இருக்கணும், அதுக்கப்புறம் பூக்கணும், அதே சமயத்தில் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன் இருக்கணும். இந்த ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷனுக்கு இன்றைக்கி நான் வந்து நாங்கள் வந்து கங்கையம்மன் கோவிலுக்கு நான் முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த கங்கையம்மன் கோவிலில் இன்றைக்கி வந்து தேவி மகாத்மி படிக்கிறதுக்கே எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. கொஞ்சம் நல்ல பொறுமையாக கேளுங்கோ. அப்போது கூப்பிட்டுருந்தபோது நான் எங்கள் குரூப்பில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. பட் இன்றைக்கி கோயின்சிடன்ஸாக அன்னாபிஷேகம் பௌர்ணமி அப்படிலாம் இருந்ததுனால நிறைய பேரால் வர முடியலை, அட்டன் பண்ண முடியலை. பட் நாங்கள் முடிஞ்சவா நாங்கள் போனோம். பட் நாங்கள் வந்து வெரி ஃபியூ மெம்பர்ஸ் தான், ஜாஸ்தி நம்பர்லாம் கிடையாது. அப்போது நீங்கள் நம்புங்கோ, அங்கே அந்த கோவிலில் 3 பேர் புதுசாக வந்திருந்தா. 3 பேர் வந்ததும் இல்லாமல் அவள் எங்களோட சூப்பராக படித்தா. அவள் வந்து நீங்கள் இப்படி படிப்பேடான்னு கேட்டால், ஆமாம் இப்படி தான் நாங்கள் படிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப அருமையாக படித்தாங்க. பூவோட சேர்ந்த நாரும் மணப்புங்கிற மாதிரி அவள் படிக்க நாங்கள் படிக்க ரொம்ப அழகாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் நாங்கள் படித்ததுக்கு சமானம் மாதிரி எல்லாம் ஜோராக இருந்ததுங்க. நிஜமாக இது. அப்புறம் அவகிட்ட நான் கடைசியில் கேட்கும்போது அவள் சொல்கிறா, அவளுக்கு இந்த கோவில் வந்து எல்லாரும் விசிட்டர் மாதிரி தான், எல்லா கோவிலும் நாங்கள் விசிட் பண்ணுவோம். பட் இந்த கோவில் இது நடக்கிறதுன்னா எங்களுக்கு தெரியாது. திடீர்னு இன்னார் வந்து கோவிலில் இருக்க வாங்குவோம் அப்படின்னு கூப்பிட்டா டக்குன்னு நாங்கள் வந்தோம். அப்போ நான் சொன்னேன், இது கண்டிப்பாக கங்கை அம்மனோட லீலை தான். ஷீ வாண்டட் டு லிசன், அதனால் ஷீ மேட் தி க்ரௌடு, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வி ஆர் நோபடி, நம்ம நோபடி. இந்த மாதிரிலாம் ஏன் அந்த அலைவரிசைகள், தட் இஸ் அந்த மாதிரி மென்டாலிட்டி வருதுன்னா, இந்த மாதிரி பவழமல்லி இந்த மாதிரி செடிகள்லாம் இருக்கும்போது நமக்கும் அதே வேவ் லென்த்தில் தான் நம்ம இருப்போம். கண்டிப்பாக உண்மைங்க. அவ்வளோ அழகாக நாங்கள் படித்தோம். நான் ரொம்ப பயந்தேன், ஐயோ ஆட்கள் யாருமே வரலையே, யார் வருவாளோ போவாளோ, எப்படி படிக்க போகிறோமோ அப்படின்னு நான் பயந்ததுக்கு ஒன்றுமே இல்லைங்க. அழகாக நாங்கள் வந்து அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே அழகாக நாங்கள் முடித்தோம். எல்லோரும் சூப்பராக கெட்டியாக படித்தோம், வாய் விட்டு படித்தோம். நாங்கள் அது வந்த நம்பர்ஸை பார்த்தேன்னா ரொம்ப கம்மி, ஆனால் படித்த இந்த வைப்ரேஷனை பார்த்தேன்னா 50 பேருக்கு ஈக்குவலாக எடுத்துங்க. அப்படி ஒரு ஜோராக இருந்தது. நிஜமாக எங்களுக்கு இன்றைக்கி ஒரு அவகாசம் கொடுத்ததுக்கு நாங்கள்லாம் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். கங்கை அம்மன் கோவிலில் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நிஜமாக அவள் நடத்தின்டா, நான் நடத்தினேன் நானாச்சு அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ இந்த நான் அப்படிங்கிறதே கிடையாதுங்க. அவ்வளோ அண்டு அவள் வந்து எங்களுக்கு அங்கே போனக்கப்புறம் தான் அவளோட இன்ட்ரொடக்ஷனே எங்களுக்கு தெரியும். அவளுக்கும் நாங்கள் யாரும் தெரியும், எங்களுக்கும் அவள் அப்போ தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் படித்ததை பார்த்தேன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ரொம்ப தொட்டு நாங்கள் ஜோராக ரெகுலராக நாங்கள் போகிற மாதிரி இருந்ததுங்க. ஒரு விதமான வித்தியாசமே இல்லைங்க. ஐயோ நிஜமாக இதெல்லாம் வந்து அங்கே வந்தவாளுக்கு தான் அதோட கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பான். இது நான் என்னன்னா நான் சொன்னால் கூட அங்கே வந்தவா ரியல்லி தேவோட சீந்தி சைட் அந்த மாதிரி அவ்வளோ கெட்டியாக படித்து அவ்வளோ நல்லா இருந்தது வைப்ரேஷன்.
நிஜமாக இந்த மாதிரி பூச்செடிகள்லாம் நம்ம வைக்கிறது இதுதாங்க பலித்தம். ஏன்னா அந்த ஆன்மீகத்திலே தான் நம்ம இருக்கணும். அந்த ஆன்மீகத்திலே நம்ம பண்ணலை, நம்ம வந்து எல்லாமே நம்ம வந்து கருவி, நம்ம தான் கருவி. அந்த கருவியில் தான் நம்ம எல்லா காரியங்களும் நம்ம பண்ணுறோமே ஒழிய கீ கொடுக்கும் பொம்மை மாதிரி தான் அதாவது இந்த தேவி மகாத்மியம் கற்றுக்கோ அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான். இந்த மாதிரி படிக்க அவகாசம் கொடுக்குறதும் அவள் தான். ஸோ இதில் வந்து எனக்கெல்லாம் தெரியும்ப்பா, கிடையவே கிடையாதுங்க. நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க, ஒன்றுமே தெரியாது. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுகிட்டே இருக்கணும். அண்ட் எனக்கு அவகிட்ட நான் சொல்லவும் செஞ்சேன், நீங்கள் முப்பெரும் தேவியர் மாதிரி 3 பேர், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாக 3 பேர் வந்து எங்களை வந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னோம். நாங்கள் வந்த நம்பர்ஸ் ரொம்ப கம்மிங்க. ஆனால் படித்த அந்த வைப்ரேஷன், அந்த சவுண்டை நீங்கள் கேட்டேன்னா 50 பேர் படித்த மாதிரி அந்த மாதிரி ஒரு சவுண்ட் இருந்ததுங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டேன்னா கண்டிப்பாக கடவுள் அங்கே இருக்கார். ஸோ ஷீ வாண்டட் அஸ் டு ரீட், அவ்வளோதான். ஸோ ஷீ மேட் இட். இதில் வந்து நாங்கள் ஒன்றுமே கிடையாது. அவளுக்குமே தெரியாதான், அவளும் கோவிலில் வந்தவா வாங்குவோம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த மாதிரி வந்திருக்கா, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நிஜமாகவே எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பூக்கள் நம்ம வச்சுருக்கணுங்க வீட்டில். இந்த மாதிரி பவழமல்லி, அந்த மாதிரி தெய்வீகமாக இருக்கக்கூடிய பூக்கள் வைக்கணுங்க. அந்த பூக்கள்னால கண்டிப்பாக நம்மளோட மனசும் மாறுங்க. அந்த எப்படி அந்த நறுமணம் வந்து அப்படியே நம்மளை வந்து அந்த ஆலிங்கனம் பண்ணுறதோ அதே மாதிரி மனசுக்கு ஒரு சாந்தமும் கொடுக்கக்கூடியதுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி செடிகள்லாம் வச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச விவரங்களை நான் வந்து ஷேர் பண்ணிக்க தயார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவங்க பண்ணுங்க, கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜ் இஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யுவர் கான்டாக்ட்ஸ். பாய். ஒன்றுமே தெரியலையே, இப்போ கேமராவை மூடி இருக்கேன். ஏன்னா இல்லை நான் தான். யூடியூப்பில் போட்டுடலாம், நான் சொல்கிறது ரெக்கார்ட் ஆகிடும். கஜேந்திரன் என்ன நீங்கள் எடுத்துங்களேன் லேசா. என்ன அதான் அவட்ட சொன்னேன், ஒரே இல்லை என்ன எடுத்துங்க நீங்கள் என்ன இல்லை அப்படி கண்டினியூ பண்ணி எப்படி அவட்ட சொன்னேன்.